நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீக்கு கூட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎல் ஒன் ஷர்ட்ஸ் பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள். பிடிக்கலனா தாராளமாக நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்கவே வேணாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் போகிற வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லைட்டான ஒரு கமெண்ட். ஓகேவா? ஸோ உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ அதை மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா வி வந்து அழகாக கிளம்பி நின்றுட்டுருக்கான். வியோட அம்மா பார்த்துட்டு, இந்த ப்ராஜெக்டை வேணால் அம்மாவே பார்த்துக்கிறேன். அம்மா இப்போ என்னம்மா மீட்டிங் போய் தான் அவனுக்கு எனக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை? இங்கே அவனும் வரானாம்மா, அதனால தான் நீ போவேணா நான் நேற்றுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்க அம்மா பார்த்துட்டு, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றீங்க? சரி மீட்டிங் போவேணாம்மா, நீங்கள் எங்கேயோ போங்க, எதுக்கு இந்த பிஸ்னஸ்குள்ளே என்ன இழுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். அம்மா அப்படி சொல்லலை அம்மா சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? சும்மா அவன் அங்கே வரேன் இங்கே வரேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் இன்னைக்கு எங்கேயுமே போடாமல் பண்ணிடுவீங்க போல். வியோடம்மா அப்படியே சைலண்ட்டாக வியை பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? நான் எங்கேயும் போகல, நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சரி கோவப்படாத, நீ கிளம்பி போ. நான் எங்கேயும் போகல. சரிடா சரி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ போ. ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாக அந்த சொல்லி வரான். சரி இவ்வளோ கோவம் வேணாம், பாய் லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வீக்கு பாய் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நேராக மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி அம்மாவோட செக்ரட்டரி அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை சார் உங்களுக்கு துணைக்கு மம்மி தான் இருக்க சொன்னாங்க. கடவுளே, என்னோடய பேரை நீங்கள் நின்றுட்டுருக்கான்ல ஜிமின் பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் தானே கேவலன்னு சொல்லிட்டு அழகாக அட்டனன்ஸராக போகிறான். இப்போ எதுக்கு நீங்கள்? இல்லை சார் அது அப்படியே வந்து முறைக்கிறான். ஓகே சார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஜிமின் பார்த்துட்டு, ஏன்டா உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டே வந்து முறைக்கிறான். ஆமாம் நீ பண்ணுறத கரெக்டாக இப்படி கெஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல. கம்முன்னு இருடா நீ வேற. ஐயோ அவன் வேறு செம்ம காலில் இருக்கான் மேலே. ஏன் என்னாச்சு? மார்னிங் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். பக்கத்து ஹோட்டல் வர சொன்னான், கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகணும். இது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக வந்து மீட்டிங் போகிறாங்க. அங்கே போனால் ஒருத்தர் செம்மையாக பேசிகிட்ருக்காரு. எல்லாரும் அவரை தான் பார்த்துட்ருக்காங்க. மட்டும் அப்படியே வந்துட்டு ஷிவர் ஆகிட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. அவன் ஃபேஸை தொடச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமின் பார்த்துட்டு, மச்சான் சின்னோட அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்க்குறான். ஏன்டா இந்த ஏசியில் கூட உனக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்வர்டான ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். இதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டோன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறான். அடுத்த செகண்ட் ஐயோ கடவுளே எப்படி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மீட்டிங் எல்லாம் முடியுது. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஜிமினை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு ஏதோ பேசிகிட்டே போகிறான். ஆமாம் ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஃபைல் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஜிமின் ஃபைலில் சொல்லிட்டு இருந்தான்ல, ஜிமின் ஃபைலை கையில் வச்சுருந்தவன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு டோர் டப்புன்னு லாக் ஆகுது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் கம்மன் அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்டான். ஜிக்கி 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 ஸ்டாப் பண்ணி ஜிக்கி, காலையிலே எத்தனை தடவை சொன்னேன் அங்கே வான்னு. சிக்கி என்ன பண்ணுறது? காலையிலே அம்மா போகாதுன்னு சரியான ஆர்கியூமெண்ட் முடிச்சுட்டு வரங்காட்டி உங்கள் அத்தா இருக்கு. அம்மா வந்து சொல்லாது. அம்மா போ, நல்ல அம்மா உலகத்தில் இல்லாத அம்மா தாண்டா உனக்கானா. சிரிப்பிட்டு வச்சுக்கி அதான் நல்லா பண்ணுறீங்களா, அப்புறம் என்ன பெருமைச்சு விட்றேன். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு மறைக்கிறான். என்ன பண்ணன்னு தெரியாதா? மீட்டிங் எல்லோரும் மேலே கவனிச்சுட்டு இருந்தால் சார் கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலை விட்டு எங்கெங்கே டச் பண்ணுற, கொஞ்சம் கூட இதுவுமே இல்லையாடா உன் பாட்டுக்கு. எந்த தானே? அதெல்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு தம்பி, இது ஒன்றும் கிடையாது. அப்படியே ஜேகே வந்து மறைக்கிறான். ஜேகே அப்படிலாம் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட்டி பிடிக்க போகிறான். பட் ஜேகே வந்து தள்ளி வரான். அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நான் கட்டி பிடிக்கிறேன்? ஜேகே நான் நிஜமாக விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன். ஜேகே தள்ளாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போகிறான். பட் ஜேகே தள்ளி விடுறான். நீ ஒன்றும் ஹக் பண்ண வேணாம், நான் ஒரு ஜேகே நிஜமாக விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஜேகே அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நிற்கிறான். ஹக் பண்ணிட்டு சாரி போ, இல்லை சாரி. இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க? என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் இப்படி தான்.
இப்படி தானா இப்படி உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக அங்கங்கே பார்த்துட்டு அங்கங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு அங்கங்கே குடும்பத்தை நடத்திட்டு இருக்க சொல்கிறியா? என்ன பண்ணேன்? அம்மா உன்னை கல்யாணம் பண்ண செத்துருவேன்னு சொல்லுது. எனக்கு இருக்கிறதே அம்மா மட்டும்தானே ஜேகே. அம்மாவுக்கும் நான் மட்டும்தானே. பிறந்ததுலேருந்து அவங்க என்னை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள போய் அம்போன்னு விட்டுட்டு எப்படி வர்றது சொல்லு நீ? எனக்கு புரியுது எல்லாம் புரியுது. பட் உன்னோட லைஃப் உனக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஏன் உங்கள் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது? நான் என்ன பண்ணுறது? நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு. எங்கள் அம்மா எங்கே கேட்கவே மாட்டேங்குது. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் செத்து போகிறேன்னு சொல்லுது. இப்போ டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சாக மாட்டேன் சரி உயிரோடு இருக்கேங்குது. எனக்கு எங்கள் அம்மா முக்கியம். அப்படி என்ன பண்ண சொல்கிற? அதுக்குன்னு என்ன டிவோர்ஸ் பண்ணுவியா? ஆமாம் போ. அதுவும் ஒரு கேஸ் கூட நான் வராமலே டிவோர்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சுல எல்லாம். அம்மா தான் வந்துட்டு எல்லாமே அமௌண்ட் கொடுத்து பண்ணிட்டாங்க போல். நானும் ஒரு சைன் தான் பண்ணி கொடுத்தேன். நான்லாம் அந்த சைன் கூட பண்ணல. சரி நான் தான் பண்ணி கொடுத்தேன். வியை வந்து ஜேகே முறைக்கிறான். சரி விடு, நம்ம என்ன டிவோர்ஸ் பண்ணணும், டிவோர்ஸ் ஆன மாதிரி இருக்கும். எப்போவுமே நீ தான் என் ஹஸ்பண்ட். நீயா சொல்லிக்க வேண்டியதான் நான் தான் ஹஸ்பண்ட். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல வரேன். கரெக்டாக வியோட ஃபோன் அடிக்குது. எப்படி உங்கள் அம்மாவுக்கு நீ நானும் பேசினா டக்குன்னு மூக்கு வெறுத்துருமா? அப்படி இல்லை ஜேகே டக்குன்னு கோஷ்டி ரூம் விட்டு வெளியே வந்துட்டான். அங்கே பார்த்தா ஜிமின் உட்காந்து மற்ற ஃபைல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜேகே பாட்டுக்கு போயிருப்பான். சொல்லுமா என்னடா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போனியா இல்லையா? டைம் ஆச்சு பாரு, நீ கிளம்பினா 10 நிமிஷம் ஆயிருக்கணும். அம்மா ஏமா அப்படி பண்ணுறோம்? ரெஸ்ட் ரூம் கூட நான் போகக்கூடாதா? அங்கே போனால் 10 நிமிஷம் ஆகாதா? ஓ ரெஸ்ட் ரூம் போனியா தம்பி? சரி இல்லை அம்மா வந்துட்டு சொல்லுங்கள் என்ன நினச்சிங்க? நான் ஒன்றும் நினைக்கல. சரி பாரு சரியா? சரி அம்மா கால் பண்ணுறேன் அப்புறமா சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வி அந்த ஃபோனை வச்சுட்டு ஜிமின் கிட்ட வரான். என்னாச்சு? என்ன எப்பவும் போல தான் பேசிட்டு போய் அம்மா வர கால் பண்ணி வச்சாங்க. அவன் வேறு டிவோர்ஸ் பண்ணிட்டீல அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கான். ஆமாம் நீ டிவோர்ஸ்க்கு வந்துட்டு சைனே வாங்காமல் எப்படா? நான் தான் அவன் சைன் போடுவான்ல, அதான் அம்மா எழுதிட்டே இருக்குன்னு சொல்லி சைன் நானே போட்டு கொடுத்து டிவோர்ஸ் பண்ண வச்சிட்டேன். அட்ட பாவி. ஆனால் வி உன்ன மாதிரி ஒரு அம்மா பையனை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் என்னடா பண்ண சொல்கிற? பிறந்தப்பே அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். பார்த்து வளர்த்துச்சு. அதுக்கு ஏன்னே தெரியலடா. இந்த ஜேகே பையனை பிடிக்கவே இல்லை. ஜேகே பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். எந்த அம்மாக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி ஷாக் தாண்டாகும். ஏய் என்னடா நீ அவனை ரவுடிங்கிற? ஒரு பிஸ்னஸ்மேன் கை ஃபுல்லாக டேட்டு போட்டு கொஞ்சம் ரவுடிசத்தனமாக தான் இருப்பான். ரவுடிசமும் பண்ணுவான். அப்புறம் என்ன? ஆனால் நல்ல பையன் தெரியும்ல. என்னவோ போ அப்படிங்கிற மாதிரி எங்கே ஜிமினுக்கே சளிச்சு போச்சு. ஜேகே என்ன சொன்னான்? அப்புறம் என்ன சண்டை கட்டி முடிக்கங்காட்டி அம்மா கால் பண்ணிச்சு. வந்துட்டான். ரொமான்ஸ் என்ன தெரியுமா? ஏண்டா டிவோர்ஸ் பண்ணிட்டான் அவன் காண்டில் இருக்கான். நீ இப்போ ரொமான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்கே உள்ளே போனால் 2 கிஷோன்னு எடுத்துட்டான். ஏன் கவலை எனக்கு? நீ வரியா ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்லாம் போயிருப்பாங்க. ஸோ அன்னைக்கிட்டே அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நார்மலாக உட்காந்து பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஃபைல் பார்த்துட்ருக்கான். ஏன்னா வியோட அம்மா ஆஃபீஸ் கூட அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ் அனுப்புனா அவன் எப்படியாச்சும் ஜேகே பார்த்துருவானாம்மா. பார்த்தா பிடிச்சிருமா போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டிலேருந்தே ஒர்க் பாருன்ட்டாங்க. வீட்லேயே வீக்கு ஃபுல் ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. அவனுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளோரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி பையன். அதனால் தனியாக ஒரு ஃப்ளோர் கொடுத்து அங்கேயே அவனுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் தனியாக ஸ்டாஃப்ஸ், இங்கே தனியாக ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய இடம் வீட்லேயே இருக்குது. அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் பார்த்துட்டு டே மச்சான் செக் மெசேஜ் பண்ணியிருக்கான் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். எப்போவுமே ஜிமின் ஃபோனுக்கு தான் வந்து ஜேகே மெசேஜ் பண்ணுவான். ஏன்னா வியோட ஃபோனை எனி டைம் அவங்க அம்மா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவள் யார்கிட்ட பேசுகிறான் என்ன பண்ணுறான் எல்லாமே. ஆனால் பட் ஜிமினோட ஃபோனை பண்ண முடியாதுல்ல. அதனால் ஃபுல்லாக ஜிமின் ஃபோனில் தான் மெசேஜ் வரும். ஜேகே செம்ம டென்ஷனாக அனுப்பியிருக்கான். என்ன நினச்சிட்ருக்கோம் லைஃப்பில்? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன முடிவு வேணா எடுத்துலான்னு நினச்சிட்ருக்கியா? நான் இருக்கேன்ல, கொஞ்சமாச்சும் நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையா வி? ஒன்றுமே புரியல வீக்கு. என்னடா சடனாக எப்படி அனுப்பியிருக்கான்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்ருக்காங்க. டேவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஜிமினோட ஃபோனை கொடுத்துட்டான். ஜிமின் வாங்கிக்கிட்டு என்னாச்சு ஆண்டி? இல்லைடா அது வீட்டை பேசலாம் நான் வி இந்த புளிய அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட ஒரு டேப்பை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பில் பார்க்குறான். அதில் வந்து ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குது. யார் இது? அதுவா நான் மற்ற பையன்தான். ஊர்லேருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தாண்டா வந்திருக்கான். அழகாக இருக்கான்ல. இங்கே தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா. கம்பெனி பேர் அவன் சொல்லவே இல்லைடா. ஆனால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான். அவனுக்கு வேறு அவனை பிடிச்சிருக்கான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா.
எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுவானாமா. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நம்ம பிஸ்னஸே பார்ப்பான், உன்னையும் பார்த்துப்பான்ல. அதான் அம்மா செயின் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், போயிட்டு வந்துடு. ஃபீ அப்படியே உங்கள் அம்மா முறைக்கிற மாதிரி பார்க்குறான். என்னடா சொல்கிறா தங்க, போயிட்டு வரியா? அம்மா நீயா ஒன்று முடிவு பண்ணி நீயா ஒன்று பேசுவியாம்மா. இப்போ என்ன உன் லைஃப்பில் எல்லாமே நான் தான் முடிவு பண்ணேன், ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கும். உங்ககிட்ட நான் ஒன்றுமே கேட்கல, போயிட்டு வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அடுத்த செகண்டே ஜிமின் பார்த்துரு, டேய் இது ஜேக்கிக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஒரு நிமிஷம் ஆயிடுச்சே வைடாக்கிட்டு. இப்போ தானடா என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லையே, ஜிகேஸ் மெசேஜ் வந்ததுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கே டைமிங்கு. ஹே ஜிமின் வேறு வேறு ஏதாச்சும் நினச்சிட்டே இருப்பான். நான் அது என்னன்னு கேட்டுக்கிறேன், நீ அதையும் தயவுசெய்து கம்பேர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி வரான். அம்மா என்ன சரி கிளம்பிட்டியா? அவன் 10 மணிக்கு. அம்மா என்னடா? என்னால் போக முடியாது. என்னவே இப்படி பண்ணுற? அடுத்த செகண்டே ஆள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, முக்கியமாக அப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்? நான் என்ன சரி 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 தயவுசெய்து அழாதீங்க, நான் போகிறேன். சரி இப்படி சொல்லிட்டு அவங்க சைலண்டாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமினை பார்த்து முறைக்கிறான். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன முறைச்சா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். சரி எதுக்கடா இவ்வளோ காண்டாக இருக்க? போடா, எங்கள் அம்மா வச்சுட்டு எப்போ பார்த்தா நான் அழுது என்னை பிளாக்மெயில் பண்ணுது, எனக்கு டென்ஷனாக ஆகுதுடா. சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சமாதானப்பட்டே ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நேராக அந்த பிளேஸ் தான் போயிருப்பான். அங்கே பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் தெரியல, ஏன்னா சீட் சொல்லியிருப்பாங்க. அந்த சீட்டில் அந்த பையன் உட்காந்துருப்பாங்க, கூட இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். போயிட்டு ஆப்போசிட்டில் உட்காரோம். அவனுக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா ஜேக்கே முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஜாக்சன் உட்காந்துட்டு அவன் சின்சியராக ஜேக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். தேங்களா அப்படி சொல்லிட்டு உட்காரான். எப்படி இருக்கா? ஆன்ட்டி சொன்னாங்க நீ வந்துடுவேன்னு, பட் இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன்னு ஆன்ட்டி என்கிட்ட சொல்லவே இல்லை. 10 மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க, 9 தான் அது வந்துட்டேன். அது சொல்லிட்டு எப்படி ஜேக்கி பார்க்குறான். ஜேக்கி முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜேக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் பாரு, ஹீ இஸ் மை ஃப்யூச்சர். ஓ ஹாய் ஹாய் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக கை கொடுக்குறோம். ஜிக்கு எப்படி கை பிடிச்சி நசுக்கிறோம். நல்லா தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு போகலாம், அதனால தான் இப்படின்னு. ஜிக்கு சத்தியமாக ஜிக்கு செம்மையாக முறைச்சிட்ருக்கான். என்ன நினச்சிட்ருக்கீங்கிற மாதிரி. ஜாக்சன் 1-2 பேசுகிறான். தான் திருன்னு முடிச்சுட்டு ஜிக்கு பார்த்துட்டு ஜிக்கு இல்லை ஜிக்கு அம்மா சொன்னாங்க ஜிக்குன்னு சொல்லி சும்மா வாயை அசிச்சிட்டே இருக்கான். ஜிக்கு சைலண்ட்டாக இருக்கான். சரி ஜாக்சன் நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் போகிறேன். ஜிக்கு என்னடா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறேன்? உன்னோட ஃப்யூச்சர் நீ பேச போகிற, நான் எதுக்கு ஜாக்சன்? மச்சான் அது இல்லைடா, நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார வைக்க போகிறான். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஜாக்சன் சாரி அப்படின்னு சொல்கிறான். ஜாக்சனுக்கு ஒன்றும் புரியல. ஜேகேவே அம்சம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நானும் ஜேகே லவ் பண்ணிகிட்ருக்கோம், இவன் நாங்கள் மேரேஜ் கூட பண்ணிட்டோம், எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்காதனால தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. ஐம் சாரி, நான் ஜேகேவோட ஃப்யூச்சர் இல்லை, ஜேகேவோட கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த ஜேகே கை பிடிச்சிட்டு நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஜேகே வழியில் திருட்டான். ஜாக்சனுக்கு தான் ஒன்றும் புரியல, என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் நிமிஷம் கன்ஃபியூஷனில் இருக்கான். ஜேகே டக்குன்னு கை பிடிச்சிட்டு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஜாக்சன் வந்துட்டு மச்சான் அது கரடி என் கரடி தான் அது. ஓ சரி சரி மச்சான் அது இல்லைடா, சாரிடா அது. பரவாயில்லடா, எனக்கு புரியுது. இப்போ என்னாச்சு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஜேகே நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்னடா டிவோர்ஸ்லாம் வேறு பண்ண வச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தெரியல, இப்போ நீங்களும் தெரிஞ்சது டக்குன்னு சொல்லிட்டான், வந்துச்சு வந்துட்டான். இதே நெக்ஸ்ட்டுன்னு போச்சுன்னா என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. பார்த்துட்டு இல்லாட்டி நம்ம அம்மாட்ட அப்படியே உங்கள் அம்மாட்ட போய் சொல்கிற ஆளை பாரு அப்படி சொல்லிட்டு டப்புன்னு வாய மூடிட்டான். ஜாக்சன் பார்த்துட்டு ஜேகேட்ட வந்து ரெடியாக சொல்கிறான், அதை ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான்டா. அந்த உட்காந்துருக்கான்ல, ஐயோ எனக்கு நெஞ்சு வழியே வருது, எங்கள் அம்மா செத்துறேன்னு சொன்னால் நான் செத்துருவேன் போலன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிடுவான். கிணவோ பண்ணிட்டு போகிறான் அம்மான்ட்டு. இன்னும் முடியலடா என்னால். நிஜமா அம்மா வந்து ஓகேடா, பட் எப்போ பார்த்தாலும் அம்மா சொல்கிறத செய்கிறேன்னு இதெல்லாம் நல்லா இருக்காடா. கல்யாணம் ஆகி 10 நாளில் டிவோர்ஸ்னு பண்ணிக்கிறான். அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். சரி விட்டு அவனையும் புரிஞ்சுக்கோ, அவனை புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னும் சைலண்ட்டாக இருக்கேன், இல்லைன்னா இன்னொரு என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. டென்ஷன் ஆகாது. ஜாக்சனுங்கிறது இது இங்கே இதோட முடியுது, இதே வேற ஒரு பையனா இல்லை ஜிக்கி ரிட்டன் இந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா இங்கே வர சொன்னது கூட உனக்கு எப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அப்போ நீ பார்த்துப்பியா? சைலண்ட்டாக இருக்கான்.
அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, சரி ஜாக்சன் நான் போய்ட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் போகிறான். நானும் வரேன். ஜிமின் வெளியே வெயிட் பண்ணுறான்ல. காரில் போ, அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஜேகே போயிட்டான். இங்கே வீக்கு தான் போகடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே 1 வீக்காக இருக்கும். ஜேகே கூட வீக்கு சண்டையாக போயிட்டுருக்கு. என்ன சொன்னாலும் ஜேகே சண்டை கட்டுறான். வீக்கு இப்படி தலையே வலிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா வந்து வியை போக சொல்லியிருப்பாங்க. நானும் போனேன். இப்போ என்ன ஆச்சுட்டா, ஏன்டா ஒரு வாரமாக ஒரு மாதிரி இருக்கும், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து திரும்பி பார்த்துட்டான். என்னடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்துறாங்க. வி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, உனக்கு ஏமா எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏய் என்னடி பிடிக்கல, இந்த வீடு இப்படி தான் கட்டணும்னு நீ தான் சொன்ன. ஸோ இப்படி தான் கட்டணும், பிஸ்னஸில் இதை தானே மாத்திரம் நீ தான் சொன்ன உனக்கு பிடிச்ச மாதிரி. அதான் அம்மா எல்லாம் செஞ்சுட்டேன்ல சாமி, இன்னும் உனக்கு ஏதாவது பிடிச்சது அம்மா செய்ய மாட்டேன்னா சரி சொல்லுங்க அம்மா உடனே செஞ்சிடறேன். அம்மா புரிஞ்சு புரியாத மாதிரியே பேசாதம்மா. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. எனக்கு ஜேகே தாம்மா பிடிச்சிருக்கு, அவனுக்கு உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு வி, ஏன் வீணாத மைண்டில் போட்டு சரி ஆளாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வி எந்திரிச்சிட்டான். சரி பார்ட்டிக்கு போ அப்படி சொல்லிட்டு வி பாட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்பாட்டு பார்ட்டி போயிருப்பான். பார்ட்டிக்கு போனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு இது ஏதோ வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஜேகே வேற போட்டு கஷ்டப்படுத்திட்டோமே இருக்குது. அவன் பாட்டுக்கு செம்மையாக குடிச்சிட்ருக்கான். ஜேகே அப்போ தான் வந்திருப்பான். இதுக்குள்ள இவ்வளோ குடிக்கிறேன் ஜேகே நேடியோ. ஹே வி என்ன சொல்கிறேன் எனக்கு புரியுதா? புரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் போயிட்டு ஜேக்கோட நெக்கில் கிஸ் பண்ணுறேன். ஜேகே இப்படி எல்லாம் இருக்காங்களோ, பரவாயில்ல நீ ஹஸ்பண்ட் தானே, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ என் மனசார நீ ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஜேக்கே அங்கங்கே கிஸ் பண்ணுறான். ஜேக்கே அடுத்த செகண்டே வியை தூக்கிட்டு போயிட்டு 2 பேரும் செம்மையாக முடிச்சுட்டு செம்ம டைலில் தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா வியோட ஃபோன் வருது. வியோட அம்மா தான் போட்டு வருது. வி எந்திரா அப்படி சொல்லிட்டு ஜேகே எழுப்புறாவே எந்திரிக்கவே இல்லை. ஜேகேக்கு என்னென்னே புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃபுல் ரிங் வந்து கட்டாக இருக்கும். ரிட்டன் அவங்க கால் பண்ணுறாங்க. ஜேகே வியை பார்த்துட்டு திருப்பி அம்மா கால் பண்ணுறாங்க, எந்திரா அப்படின்னு சொல்கிறான். அவன் செம்மையாக குடிச்சு வேணா இருப்பான்ல, அந்த டைமில் இதுங்கோ ஃபுல்லாக மட்டையாகவே ஆகிட்டான். வி வந்துட்டு அப்படி படுத்துருக்கும். ஜேகே டக்குன்னு இந்த கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். வி அம்மாவுக்கு என்ன தெரியலடா, ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குது வி, உடனே வீட்டுக்கு வரியா, அவனால் முள்ள வி, ஒரு மாதிரி இருக்கு வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே டக்குன்னு நினச்சிட்டு பார்க்குறான். வி ஃபுல் மட்டும் அது இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கான். அவன் கடன்னு ஜேகே வந்துட்டு வீக்கோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வேமா காசை எடுத்துகிட்டு ஓடுறான். ஏன்னா அவங்க ரொம்ப முடியலன்னு கால் பண்ணிப்பாங்க போல. அவங்க மூச்சு வாங்கிட்டு டக்குன்னு மயக்கம் வேற போட்டுட்டாங்க. என்னன்னே புரியல. ஜேகே 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறோம், அவங்க மயங்கி இருக்காங்க. ஜேகே கடன்னு அவங்கள தூக்குறான். தேங்கா நான் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு போய் அவங்கள காரில் வச்சுட்டு செம்ம ஃபஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு போயிருப்பான். வேகமாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு ஓடுறான். ஸ்ட்ரக்சர்லாம் வந்திருக்கும், பட் அதை தள்ளி போக லேட் ஆகும்னு சொல்லிட்டு கடன்னு கையிலே தூக்கிட்டு போயிருப்பான். வேகமாக போய் பெட்டில் சேர்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்துட்டு அப்போ என் பையனுக்கு பிடிச்சது நான் செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அப்போ யோசிக்க அழுக வந்திருக்கும். லைட்டாக மூச்சு வாங்கினது கடைசியில் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்க வியோட ரூமில் இருந்திருப்பாங்கல்ல, அந்த இன்ஹேலர் வேறு, அது வேறு அவங்க ரூமில் இருந்திருக்கும். அவங்களால எந்திரிச்சும் போக முடியாது. அந்த டைமில் அப்படியாக இருக்கும். அவங்களுக்கு கடன்னு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. அவங்க இப்போ தான் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு அதெல்லாம் முடியும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் கண்ணு முழிக்கும் போதே ஃபர்ஸ்ட் அங்கே நிற்கிறது ஜேகே தான். உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அவங்க அப்படியே ஜேகே பார்த்துட்டு, நேற்று நைட்டு நீ தானேப்பா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். டே வரலையா? இல்லை நேற்று பார்ட்டியில் குளிச்சுட்டு மட்டும் ஆகிட்டான், நான் தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓ அப்படி சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஜிம்முக்கு கால் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நீ உடனே அவனை கூட்டிகிட்டு வான்னு. ஓகேன்னு சொல்லிட்டு உடனே வியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து நாங்கள் வந்துட்டு என்ன ஆச்சுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருவாங்க. ஒன்றும் இல்லைடா அண்ணா, என்ன 10 நிமிஷம் இந்த அம்மா இந்த உலகத்துலேயே இருந்திருக்க மாட்டேன், ஜேகே தாண்டா காப்பாற்றணும். ஜேகே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகே கைப்பிடிச்சாலும் ஜேகே அவனை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை உங்கள் அம்மானா எனக்கும் அம்மா மாதிரி தான், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். வியோட அம்மாவுக்கு அதை கேட்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அவங்க வியை பார்த்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வியை பார்க்குறான். போ அம்மாட்டு போ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பொறுமையாக கிட்ட வராங்க. ஜேகே கையை பிடிச்சிட்டு, மன்னிச்சிருப்பா, நான் காசு இருந்தால் தான்
என் பையனை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பொய்ப்பா. உன்கிட்ட உண்மைதான் என் அளவு காசு இல்லை, ஆனாலும் நல்ல மனசு யாருக்குமே இருக்காது ஜேகே. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணுறப்ப யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்ல, அதானே நல்லது. அவங்க ஜேகே பார்த்துட்டு அந்த மனசு எல்லாருக்கும் வராது, உன்னையும் பிரிச்சிருக்கேன், லவ் பண்ண நாள்லேருந்து அவனையும் அவ்வளோ பிரிச்சிருக்கேன். ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, டிவோர்ஸ் பண்ண வச்சுருக்கேன், ஆனால் நான் உனக்கு இவ்வளோ பண்ணியும் வியோட அம்மா தானெல்லாம் உடனே ஓடி வந்தில்ல. ஐயோ ஆண்டி எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் இல்லை, காசு பணமும் இல்லை, எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. வியோட அம்மாங்கிறது தாண்டி நீங்கள் எனக்கும் அம்மா தான். ஒரு அம்மாவுக்கு எந்த அம்மாவுக்கு இருந்தாலும் கோவம் இருந்தா, ஏன்னா ஒன்றுமே இல்லாத பையன் பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறானா எப்படி பார்த்துப்பானா அப்படி இப்படின்னு, அதெல்லாம் நேச்சுரல் தான் ஆண்டி. ஆனால் எனக்கும் மேலே கோவம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா விஏ என்கிட்ட நிறைய பிரிக்க ட்ரை பண்ணிட்டீங்க, அவன் என்னட்டு பிரியல, அது எனக்கு தெரியும். ஆனாலும் அது இருந்துச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஐயோ எனக்கு எதுக்குப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஏ பார்க்குறாங்க. விஏ பார்த்துட்டு சரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் 1 வீக் அவங்கள ஹாஸ்பிட்டலாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 1 வீக்கும் ஜேகே அங்கே தான் இருக்கான். விஏ விட பயங்கரமாக கேர் பண்ணுறோம், அவ்வளோ நல்லா பார்த்துக்குறான். ஆண்டி இல்லை இதை தான் கொடுக்க சொன்னாங்க. இல்லைப்பா எனக்கு அது பிடிக்காதுப்பா. விஏ அது ஆண்டி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நான் இது உங்களுக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், உண்மையிலே அந்த டேஸ்ட் தெரியாது. இல்லைப்பா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வி சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு, பட் இது அவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒரு வாய் வாங்குறாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். எப்படிப்பா இத்தனை வருஷமாக நான் தானே ஆண்டி சமைச்சிட்ருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேரிங்லாம் அவ்வளோ பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு லிட்டரலி ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ தெரியுது ஏன் டேக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா அப்படி ஒரு குட் சோல் அவன், அவ்வளோ அழகாக பார்த்தேன், அவ்வளோ அழகாக எல்லாமே பண்ணுறான். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் காரோட்டிகிட்ருப்பான், வீதை பக்கத்தில் உட்காந்துருப்பான். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உண்மையிலே ஜேகே ஒரு நல்ல பையன்தான் போல், உன்னோட செலெக்ஷன் கரெக்டாக இருக்குது எப்போவுமே. லைட்டாக வந்து வீசிருக்கிறான். ஜேகேக்கு அதை கேட்கும்போது லைட்டான ஒரு ஸ்மைல் வருது. அதுக்கப்புறம் டேஸ் அப்படியே போயிருக்கும். அந்த டிவோர்ஸ் ஆனது அப்படியே ஆனது மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியோட அம்மாவே 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. இன்றைக்கி வந்து 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. சிக்கி விடுறோம், சிக்கி பார்ட்டி பார்க்க போகிற நிக்கலேருந்து தொல்லை இடிச்சு வைக்க எப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜேகே வி அங்கங்கே ஒரு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். வரும் கூப்பிடலாம். சிக்கி கம்முனிரு, மீட்டிங்காக தான் ஜேகே இந்த பார்ட்டியே, கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி செக்ஷன்லேயே இருக்கான். ஏன்டா அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சவங்களோ, குடித்ததும் போதும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வியோட அம்மாட்டேருந்து ஃபோன் வருது. அம்மா கால் பண்ணுறாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ஏய் பார்ட்டிக்கு போயிட்டீங்களாடா? போயிட்டோம்மா. சரி அம்மாவுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனா நல்லாயிருக்கும். ஏண்டா ஒரு ஃபோட்டோ கூட அனுப்ப மாட்டியாடா, பார்ட்டி எப்படி இருக்குது என்ன இதுன்னு. நான் பார்ட்டியில் ஃபோட்டோவே எடுக்கலம்மா. சரி எடுத்து அனுப்பு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ட்டி சைடு திரும்பி அவன் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ நானும் ஜேகே நிற்கிற ஜேகே ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொன்னே ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வியோட ஷோல்டர் கைப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். சிரிச்சிட்டே வந்து போஸ்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா வியோட நெக்கில் ஹிக்கீஸ் அந்த ஃபோட்டோவில் தெரியுது. இங்கே பாரு உன் கழுத்தில் என்னமோ. ஜேகே நீ அந்த ஜேகே கிட்ட சிரிக்கும். ஏன் ஜேகே இப்படி பண்ணுறேன்? ஜேகே டக்குன்னு வந்து லிப்பில் கிஸ் பண்ணிட்டு லவ் விடா அவ்வளோதான் மயக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் தமிழில் சென்டரில் இருக்கல அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. இப்படி இந்த ஃபோட்டோலாம் அம்மாவுக்கு அனுப்ப முடியாது, ஹிக்கீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் சைலண்ட்டாக வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சைடு ஃபேஸில் இந்த சைடு மாதிரி எப்படி எடுத்திருப்பான், அதில் ஹிக்கீஸ் தெரியாத மாதிரி எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஒரு 4 ஃபோட்டோ அனுப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ நைட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் வந்து குளிக்க போயிட்டாங்க. அங்கே பார்த்தா வியோட ஃபோன் இருக்குது. 4 ஃபோட்டோ தான் அனுப்பினான் பக்கி. இன்னொரு 4 ஃபோட்டோ எடுத்திருந்தானே பார்த்து அழகாக எடுத்து வச்சுப்போம். எங்கள் பையன் ஃபோட்டோ அளவுக்கு பில்லவே இல்லை, ஃபோட்டோவே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியோட ஃபோனை ஆன் பண்ணிட்டு நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சென்டரில் தமிழில் இருக்க அதே ஃபோட்டோ இருக்குது. அவங்க நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவன் நெக்கில் ஹிக்கீஸ் இருக்காது, 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ ப்ரைவேட் ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் ஜேகே இறங்கி வந்திருப்பான். என்னாச்சு ஆண்டி? பொண்ணு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்வர்டான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓடிருப்பாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஆண்டின்னு தானே கேட்டேன், இதுக்கு இப்படி ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு ஒத்தோடி இதையாக பார்த்தாங்க. கிஸ் வேணும் இருக்குது, இதுவோ லிப்பில் கிஸ் பண்ணி வச்சுருக்கலாம். கூட பரவாயில்ல.
லிப்பில் அத்தோடையும் செஸ்ட்டில் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு வியோட அம்மா ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. அவன் கடகடன்னு போய் மொத்த ஃபோட்டோ வீட்டை காட்டிட்டான். போய் பார்த்துட்டு இப்போதைக்கு என்ன உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். அங்கேயும் சேர்த்து ஆக்வர்டு ஃபீல், ரெண்டும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக அலைகிறாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டு சரி சந்தோஷமாக இருந்தால் சரி, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்கள தான் நம்ம பிரித்து வச்சிட்டோம் போல். ஃபஸ்ட்டு காசு பண்ணணும்னு எதையும் பார்க்கக்கூடாது, மனசு இருக்கான்னு தான் பார்க்கணும். ஜேகிட்ட இருக்க நல்ல மனசு யாருக்கிட்டேயுமே இருக்காது. அவ்வளோ நல்ல பையன், தங்கமான பையன். நான் தான் கிறுக்கி மாதிரி நினச்சி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ஜேகேக்கு தெரியுது அவங்க ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணுறாங்க. வி அப்படி சொல்லிட்டு வி வந்து லேப்பில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே பாரு ஆண்டி ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு தெரியல, சரி போய் கேளு. நீ போய் கேளுறா, நீயே போய் கேளு அப்படின்னோடனே ஜேகே எந்திரிச்சு வந்துட்டேன். ஆண்டி என்னப்பா ஏதாச்சும் வேணுமா? இல்லை உங்களுக்கு என்னாச்சு? ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ ஒன்றும் இல்லைப்பா ஆண்டி சொல்லுங்க. இல்லைப்பா அது தப்பாக நினச்சி உங்கள் 2 பேர்த்தையும். ஐயோ ஆண்டி பரவாயில்ல. எப்போ அது லைஃப்பில் யாருக்குமே இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிட்டு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு ரிட்டன் மேரேஜ் பண்ணுற மாதிரிலாம் அது ஆண்டி அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு அம்மாவாக நீங்கள் விஷயத்து கரெக்டு தான். ஆனால் எங்கள் சைடு கொஞ்சம் யோசிக்காமல் இருந்தீங்க. பட் இப்போ அதையும் யோசிச்சிங்களா, எனக்கு ஹாப்பி தான். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள ஹக் பண்ணுறான். அவங்களுக்கு ஜேகே இப்போ கொஞ்சம் கேரக்டர் தெரிஞ்சு போய் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். இப்போ தெரியுது அவர் ரொம்ப நல்லவனு. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஜேகே ஹக் பண்ணிட்டு. தேங்க்ஸ் என் பையன் லைஃப்பில் வந்ததுக்கு. நான் தான் ஆண்டி தேங்க்ஸ் சொல்லணும், உங்கள் பையனை என் லைஃப்பில் தந்ததுக்கு. 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. 2 பேரோட பாண்டிங் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அது அவனுக்கு இப்போ தான் இவங்க பாண்டிங் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ ஹாட்ஸ்டார் சீன் வேணும்னா டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சீனை வந்து வேணால் அங்கே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக இப்படி ஸ்டோரியோடு விட்டுடலாம். ஓகே பாய், லவ் யூ.